வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப வெயிட்டான புக்கு. எனது இந்தியா ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. கிட்டத்தட்ட ஒரு தேசாந்திரி பதிப்பகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. 650 ரூபா. நிறைய பக்கங்கள், ஒரு 600 பக்கங்கள் கிட்ட இருக்குது. இந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவில் நம்ம நிறைய மறைக்கப்பட்ட வரலாறு, நிறைய குறைக்கப்பட்ட வரலாறு ஏகப்பட்ட புத்தகத்தில் இருக்குது. நம்ம பாடக புத்தகத்தில் படிக்கிறதே ஃபுல் இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணி நிறைய புத்தகங்கள் படித்து இந்தியாவை பற்றி ஏகப்பட்ட விஷயத்தை இந்த புத்தகத்தில் ராமகிருஷ்ணன் அவர்கள் போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம ஒரு சாப்டராக என்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோ போட்டு ஆரம்பிச்சிட்டோம். அந்த காந்தியோட கொலை வழக்கு எப்படி ஆரம்பித்து எப்படி முடிஞ்சுன்றதை நம்ம பழைய வீடியோவில் போட்டிருப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அதே மாதிரி தான் ஒரு நீதியை பற்றி தான் 2வது சாப்டருமே இருக்குது. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட நீதி எல்லாத்துக்குமே சரியாக கிடைக்கிறதே இல்லை. சில விஷயத்தை இழந்தால் தான் சில விஷயத்தை கிடைக்குது அப்படின்றத பற்றி தான் 2nd சாப்டரில் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட அந்த நீதிக்கு போராட்டம் அப்படின்ற ஒரு சாப்டரு. இதில் 2 விஷயத்தை சொல்லியிருக்காங்க. 2 பேரோட ஒரு கதை வரலாறு சொல்லியிருக்காங்க. ஒன்று அவுரங்கசீப், ஷாஜகானோட பையன் அவுரங்கசீப். அவர் நீதி கிடைக்காம ஷாஜகானை சிறை வச்சிருக்காரு, வீட்டு காவலில் வச்சிருக்காரு. அவர் அந்த தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டே தான் இறந்து போனார் அப்படின்றது ஒன்று இருக்கும். அவருமே நீதிக்காக நிறையா போராடினார். ஏன்னா தாஜ்மஹால் முழுக்க வந்தது காரணம் அவர் தான். ஆனால் அவரே அங்கே இருக்க விடலை. அந்த பதவி ஆசையால் அவரோட பையன் அவரை சிறை வச்சாங்க. ஏகப்பட்ட கஷ்டப்பட்டாங்க சொல்லி அந்த ஒரு வரலாறும். 2வது 1700 அந்த காலகட்டத்தில் தன்னோட அப்பா இறந்துட்டார். அதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழித்து தன்னோட அந்த பையன் நீதி கேட்டு அந்த பிரெஞ்சு அவர் மன்னர்கிட்ட போய் நீதி கேட்டு நீதி வாங்கியிருக்காரு. அதுக்குமே அவர் கிறிஸ்டினாக மாறியிருக்காரு. அப்போ தான் அவங்க சப்போர்ட்டே கிடச்சிருக்கனால சில விஷயத்தை இழந்து தான் சில விஷயம் கிடச்சிருக்கு. அதாவது அவங்க அப்பா தண்டனை பெற்று இறந்து போயிட்டார் ஜெயிலேயே. ஆனாலும் இவர் எங்கள் அப்பா தப்பே பண்ணலை, ஆனால் அவருக்கு இந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி போய் நீதி வாங்கி ஜெயிச்சிருக்காரு. அதுவுமே சில விஷயத்தை இழந்துன்னு சொல்லிட்டு நீதிக்காக இந்த 2 விஷயத்தை சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இந்த புத்தகம் IAS பயிற்சி பள்ளியில் இந்த புத்தகம் பாடமாக வச்சுருக்காங்களாம். அதையுமே இங்கே சொல்கிறாங்க. நம்ம இப்போ சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். எந்த இன்ஃபர்மேஷனை என்னால் அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, அதை நம்ம வாசிச்சே காமிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நீதிக்கு போராட்டம் சொல்லி சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வரலாறே நம்ம பேசுவோம். நீதிக்கு போராட்டம். இன்று ஓர் எளிய மனிதனுக்கு நீதி கிடைப்பதென்பது போராடி பெற வேண்டிய காரியமாக ஏன் மாறிவிட்டது? யோசித்து பாருங்கள். நதிநீர் பிரச்சனை, எல்லை பிரச்சனை, இனமொழி பிரச்சனைகள் என்று எத்தனையோ பிரச்சனைகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன. நீதிமன்றம் அதற்கு தீர்வு தந்தாலும் அந்த வழியை பின்பற்ற அரசே மறுக்கும் நிலை உருவாகிவிட்டது என்றால் நீதி உணர்வே இல்லாத காலத்தில் நாம் வாழ்கிறோமா? ஏன்னா நிறைய அந்த தண்ணி பிரச்சனைக்கு, முல்லை பெரியார் பிரச்சனை, இந்த காவிரி பிரச்சனைக்கு கோர்ட்டே சில விஷயம் சொன்னாலும் அங்கே உள்ள அரசு கேட்க மாட்டாங்க. அதுக்கு அகேன்ஸ்ட் நிற்கிறாங்க. ஒரு ஊரில் ஒரு நாட்டுக்கே இல்லை ஒரு மாநிலத்துக்கே நீதி வாங்குறதே ரொம்ப இங்கே போராட்டமாக இருக்குன்றது தான் அவர் சொல்லி இந்த இதை ஆரம்பிக்கிறாங்க. இந்திய சரித்திரம் எங்கும் எத்தனையோ விதமான அரசியல் சூழ்ச்சிகள், படுகொலைகள், ஏமாற்று வேலைகள், நம்பிக்கை மோசடிகள், கொலைகள், இன அழிப்பு நடைபெற்று இருக்கின்றன. அவற்றை நாம் மன்னர்களின் தனித்திறமை, வெற்றிக்கான வழிமுறைகள் என்று எளிதாக கடந்து போய்விடுகிறோம். இந்திய அரியணையைப் போல குருதிக்கரை படிந்த ஆசனம் வேறு எதுவுமே இல்லை. அதிகார போட்டியில் நடந்த சதிகளை எண்ணி பாருங்கள். இறந்த உடல்களின் மீது நடந்துதான் பதவியை அடைந்திருக்கிறார்கள். அது காலம் காலமாக தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்றைய வரலாறு அதையே கேள்வி கேட்கிறது. எது நீதி? எப்படி நீதி வழங்கப்படுகிறது? ஏன் நீதி புறக்கணிக்கப்படுகிறது என்ற கேள்விகளை ஆராய்ந்து அறியாமல் இந்தியாவின் வரலாற்றை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. வரலாறு ஒரு உண்மையை சுட்டி காட்டுகிறது. அதிசயங்களை உருவாக்கி காட்டுபவர்களின் வாழ்க்கை ஒருபோதும் அதிசயமானதாக இருப்பதில்லை என்பதே அது. ஒரு நல்ல உதாரணம் மேகாலய மன்னர் ஷாஜகான் சொல்லிட்டு ஷாஜகான் வரலாறு சொல்கிறாங்க. ஷாஜகான் என்ன பண்ணாரா அவர் மகன் அந்த பதவி ஆசையால் ஷாஜகானை வீட்டு காவலில் வச்சிட்டாரு. அவர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் அந்த வீட்டு காவல்லே அந்த தாஜ்மஹாலுக்கு ஆப்போசிட்டில் அது நிறைய வரலாறு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருந்திருக்காரு. அவருக்குன்னு சொல்லி சாப்பாடு எல்லாமே வந்துருமா. ரொம்ப கஷ்டப்பட்டாராம். அவரோட பொண்ணு இங்கே சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு நாளும் அவரது நலத்தை பேணுவதற்காக மூத்த மகள் ஜஹனாரா பேகம் ஷாகிப் போய் கொண்டிருந்தாள். அவங்க பொண்ணு அவரை போய் பார்ப்பாங்களாம். அப்பா பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அவர் ரொம்ப கெஞ்சு வரான். எப்படியாச்சும் உன் அண்ணன்ட்ட பேசி என்னை இங்கே வெளியில் கொண்டு வர சொல்லிடுமா, என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியலமா, இங்கே இருந்துக்கிட்டே தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் இப்படியாச்சும் இதை விட்டு நான் வெளியில் வந்துடணும்னு சொல்லி கெஞ்சு ஒரு நாள் தான் பொண்ணுகிட்ட கெஞ்சு வரேன். ஆனால் தான் பொண்ணால் தான் அண்ணன்களை மீறி எதுவுமே பண்ண முடியல. அண்ணன்கள்ட்ட எவ்வளோ பேசியும் ஷாஜகானை வெளியிலே கொண்டு வரலையா. அந்த இடத்துல தான் அடைச்சி வச்சுருந்தாராம். இவர் தாஜ்மஹால்லே இருந்திருக்காரு. இது யார் எழுதியிருக்கான்றதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. இந்த வரலாறு யார் குறிப்பிட்டிருக்கா அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. அவுரங்கசீப், அந்த ஷாஜகானோட பையன் அவுரங்கசீப்புக்கு ஒரு மருத்துவர் இருந்திருக்கார். அவர் தான் இந்த குறிப்பு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அதில் தான் இந்த வரலாறு போட்டிருக்காங்களாம். அதையுமே நான் சொல்கிறேன்.
அவுரங்கசீப்பிற்கு மருத்துவராக இருந்தவர் பிரான்சிஸ் பெர்னர் என்ற ஒரு பிரெஞ்சுக்காரர். அவர் மெகலாய காலகட்டத்தில் தான் நேரில் கண்டு அறிந்த உண்மைகளை மெகலாய அரசின் ஊடே ஒரு பயணம் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அதில் அவுரங்கசீப்பின் மனநிலையை துல்லியமாக விவரிக்கிறார். ஒரு பையன் பதவி ஆசையால் தான் அப்பாவை இப்படி கொடுமைப்படுத்தினது வந்து அது அப்படியே வந்து அவர் புத்தகத்தில் விவரிக்கிறார். ஏன்னா அவர் தான் வந்து டாக்டராக இருந்திருக்காரு அந்த அவுரங்கசீப்புக்கு. இன்னொன்று என்ன வந்து அவுரங்கசீப்புக்கே வந்து தாஜ்மஹால் கட்டினதில் வந்து பெரிய இது இல்லை, ஏன்டா இது இப்படி இருக்குது, நம்ம உடச்சிடலாமா அப்படின்ற ஒரு இதெல்லாம் வந்து அவர் மனசில் நிறைய டைம் வந்து தோணிருக்கு. அவரோட விஷயத்தில் வந்து நானே அதை நிறைய டைம் பார்த்துருக்கேன்னு சொல்லி அதையுமே வந்து எழுதியிருக்காராம். ஷாஜகான் ரெடி பண்ண தாஜ்மஹாலை வந்து அவரோட பையன் அவுரங்கசீப்புக்கு வந்து பிடிக்கவே இல்லையா. பதவி ஆசையானால் வந்துட்டாராம். பட் ஆனால் அந்த தாஜ்மஹால்ன்றது பிடிக்கவே இல்லை. அது என்றைக்கு வேணாலும் நம்ம இடிச்சிடலான்ற ஒரு ஐடியா தான் அவருமே இருந்திருக்காருன்றது இங்கே பதிவு பண்ணுறாங்க. சாகும் வரை ஷாஜகானுக்கு நீதி கிடைக்கவே இல்லை. அவர் விரும்பியபடி இறுதி ஊர்வலம் கூட நடைபெறவில்லை. ஷாஜகானின் உடலை ராஜ மரியாதையுடன் ஊர்வலமாக எடுத்து சென்று வழியெல்லாம் பூமாலையும் தங்க காசுகளையும் இறைத்து தேசிய மரியாதையை தர ஜஹானாரை அனுமதி கேட்டார். அவரோட பொண்ணு வந்து சரி அப்பா தான் இறந்து போயிட்டார், இப்போ அப்பா வந்து இந்த வீட்டு காவலை வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்து போயிட்டார். பட் ஆனால் அவரை வந்து சாவு ஊர்வலமாக நம்ம எடுத்துகிட்டு போய் தங்க காசுகளையும் பூமாலையும் போட்டு எடுத்துகிட்டு போகலாம், அதையாச்சும் நீ பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு அவுரங்கசீப்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. வந்து அவுரங்கசீப் அவர்கிட்ட வந்து அவங்க ஷாஜகானோட பொண்ணு அவங்க அக்கா வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் வந்து அப்பா வந்து இப்படி வீட்டு காவலில் வைக்காதீங்க, வேணாம், இப்படி வீட்டு காவலில் வச்சுருந்தீங்க அதையும் நீங்கள் கேட்கல. ஆனால் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, அந்த வீட்டு காவலில் வந்து நீங்கள் அவரை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அவர் வந்து மசூதிக்குள்ளே வந்து அப்படியே மசூதிக்குள்ளே இருந்துக்கிட்டு அதுங்கேயே நம்ம இறந்து போனால் கூட பரவாயில்ல, அதையாச்சும் பண்ணுன்னு சொல்லி கேட்டார். அதையுமே உங்கள்கிட்ட வந்து சொன்னேன், நீங்கள் கேட்டுக்க மாட்டேன்ட்டீங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன், அவர் இப்போ இறந்து போயிட்டார், அவரோட ஊர்வலத்தை வந்து பூமாலையும் தங்க காசுகளையும் போட்டு அந்த மாதிரி நம்ம அமுச்சு வைக்கலாம், அதையாச்சும் பண்ணி கொடுங்கன்னு கேட்டப்போ அதையுமே பண்ணி கொடுக்காம லாஸ்ட் வரையும் சாதாரண ஊர்வலமாக தான் வந்து எடுத்துகிட்டு போனாங்களாம். ஒரு பையன் பதவி வெறியால் வந்து அப்பாவை எந்தளவு கொடுமைப்படுத்தினா அப்படின்றத வந்து இந்த வரலாறு சாட்சி அப்படின்றாங்க. லாஸ்ட் வரையும் ஷாஜகானுக்கு வந்து நீதியே கிடைக்கல. எல்லா அரசு அந்த அந்த எப்படி சொல்கிறது, ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க வந்து ஒரு பதவியில் இருந்தால் அந்த பதவி பறி போகிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்களோட வாரிசுகளாக இருந்திருக்காங்க. அவங்க கஷ்டப்படுறதுக்கும் அவங்க வாரிசுகளாக இருந்திருக்காங்க. இங்கேயுமே வந்து ஷாஜகான் வந்து இவ்வளோ வீட்டுக்காவலை வந்து கஷ்டப்பட்டு வீட்டுக்காவலில் வச்சு கஷ்டப்பட்டு செத்துருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவரோட பையன் அவுரங்கசீப் தான் அப்படின்றாங்க. இப்போது எளிய சவ ஊர்வலம் ஒன்றை நடத்தினால் போதும் என்று அறிவித்தான். சாவுக்கு பிறகும் ஷாஜகானுக்காக நீதி வழங்கப்படவே இல்லை. அதிகார ஆசையின் முன்னால் அப்பா பிள்ளை என்ற உறவு அர்த்தமற்றது என்பதை அவுரங்கசீப் நிரூபணம் செய்தான். இப்படி வரலாற்றின் படித்துறைகளில் நீதி கிடைக்காமலே இறந்து போனவர்கள் எப்போதுமே காத்து கிடைக்கிறார்கள். போராடி வென்றவர்களோ வரலாற்றின் வெளிச்சமாக ஒளிர்கிறார்கள். அதுவும் காலம் கற்று தரும் பாடமே. ஸோ சில பேர் வந்து போராடி ஜெயிச்சுன்னு இருக்காங்க, அதுவுமே வந்து வரலாறாக இருந்திருக்கு. பட் அவங்க தான் வந்து வெளிச்சத்துக்கு வராங்க. யாரெல்லாம் வந்து போராடி இறந்து போகிறாங்களோ வந்து அவங்க வந்து வெளிச்சத்துக்கு வரதே இல்லை, ஜெயிக்காதவங்க சொல்லிட்டு. இப்போ கூட ரீசெண்டாக வந்து அந்த மகாராஷ்டிராவில் வந்து ஒரு நியூஸ் இருந்துச்சு. என்னன்னா ஒருத்தருக்கு வந்து 30 வருஷம் கழிச்சு நீதி கிடைச்சிருக்கு, அவர் வந்து கொலையாளி இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. 30 வருஷம் வாழ்க்கை வந்து அவருக்கு போயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு வயசாகி வெளில வராரு அவர் குடும்பத்தோட. அதை பார்க்குறப்ப அப்போ என்னடா நீதித்துறை, அப்போ 30 வருஷமாக நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்போ அவரோட 30 வருஷம் திருப்பி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. 2 நாளைக்கு முன்னாடி வந்து நியூஸ் மகாராஷ்டிராவில் அந்த மாதிரி தான் எங்கேயுமே இருக்குது. ஷாஜகானுக்கு வந்து லாஸ்ட் வரை வந்து நீதியே கிடைக்கல. இப்போ நம்ம தாஜ்மஹால் போய் பார்க்குறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி அதுக்கு பின்னாடி இவ்வளோ வழியுமே வந்து ஷாஜகான் வந்து நீதி கிடைக்காம அனுபவிச்சிருக்காரு. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பகுதியில் சொல்கிறாங்க. இப்போ 2வது பகுதி என்னன்னா வந்து ஒரு குருவப்பா அப்படின்றவர் வந்து அந்த பிரான்ஸ் மன்னரிடம் வந்து ஒரு கேஸ் கொடுக்குறாரு. என்னோட அப்பா வந்து இவங்க கொண்டுட்டாங்க, எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அவருக்கு வந்து தப்பான தண்டனை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதையுமே வந்து நீதிக்காக போராட்டின ஒருத்தர் சொல்கிறாங்க. 1714 ஆண்டு குருவோப்பா என்பவர் பிரான்ஸ் மன்னரிடம் தனது தந்தை நைனியா பிள்ளைக்கு உரிய நியாயம் கிடைக்கவில்லை, அவர் அநியாயமாக கொல்லப்பட்டார் என்று ஒரு மேல்முறையீடு செய்திருந்தார். அதற்காக அவரே பாரிஸ் நகரத்துக்கு நேரில் சென்றார். மன்னரின் சபையில் நீதி கேட்டு நின்றார். விசாரணை நடைபெற்றது. நைனியா பிள்ளைக்கு 1915 ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் நாள் புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு காலனியை அரசு 1917 வந்து நீதி கேட்டு போயிருக்காரு. எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டாங்க, அவர் இறந்து போயிட்டார், ஆனால் அவர் வந்து தப்பே பண்ணலைன்னு. அந்த 1717 வந்து இந்த பிரச்சனையை வந்து நீதி கேட்டுறதுக்காக பையன் போயிருக்காரு அப்பாக்காக. ஆனால் அப்பாவுக்கு வந்து 1715 தண்டனை கொடுத்துட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி தண்டனை கொடுத்துட்டாங்க, அதிலே அவர் இறந்து போயிட்டார். அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்றதை வந்து இங்கே சொல்கிறாங்க. நைனியா பிள்ளைக்கு 1715 ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் நாள் புதுச்சேரியில் உள்ள பிரெஞ்சு காலனி அரசு ஒரு தண்டனையை அறிவிக்கிறது. தண்டனை என்ன தெரியுமா? 50 சவுக்கடிகள் தோளில் பெற வேண்டும். அத்துடன் 3 வருஷம் சிறை தண்டனை, கூடுதலாக 8888 வராக்கன்களை பிரெஞ்சு கம்பெனிக்கு மான நஷ்டமாக கொடுக்க வேண்டும். 4000 வராகன் கூடுதல் அபராதம் கட்ட வேண்டும். சிறை தண்டனையை அனுபவித்த பிறகு பிரெஞ்சு எல்லையிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் மேற்படி தொகையை செலுத்த தவறினால்
3 வருஷ சிறைவாசத்துக்கு பிறகு மோரிஸ் தீவுக்கு அடிமையாய் அனுப்பப்பட வேண்டும் என்பது தண்டனை. இவ்வளோ தண்டனை கொடுத்துருக்காங்க. காசு கொடுக்கணும், தண்டனையும் வந்து அனுபவிக்கணும், எல்லையை விட்டு மூவ் பண்ணணும். இதெல்லாம் கொடுக்கலனா வந்து உங்களை வந்து அடிமையை அமைச்சிருவோன்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய தண்டனை வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாங்க முடியாமல் தான் வந்து அவர் வந்து இறந்தே போயிட்டாராம். அதுக்கு தான் நீதி கேட்டு அவர் பையன் வந்து 1717 வந்திருக்காரு. ஆனால் 1715 வந்து இவ்வளோ பெரிய தண்டனை வந்து அவர் கொடுத்துருக்காங்க. அதுவுமே எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, அவருக்கு மேலே உள்ள அதிகாரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணலையாம். ஏன்னா அவருக்கோட மேலே உள்ள அதிகாரிக்கு வந்து வணிகர்கிட்டலாம் பேசி கொஞ்சம் நிறைய கமிஷன் காசு வாங்கி கொடுக்கணுமா, அதை வாங்கி கொடுக்க மாட்டேன்ட்டாராம். அதை என்ன பண்ணிட்டாராம் வந்து அவரோட மன்னர்கிட்ட போய் சொல்லிட்டாராம், இந்த மாதிரி வந்து ஒரு கமிஷன் காசு வாங்கி என்னை கேட்க வைக்கிறாரு, என்னால் அதை வாங்க முடியாது, தப்புன்னு சொல்லி அவரோட அந்த மன்னர்கிட்ட போய் சொன்னனால அந்த மன்னர் வந்து இவரை தண்டிச்சிட்டார் போல். இவர் என்ன பண்ணியிருக்காரு, தண்டனையை ஏற்றுக்கிட்டு வெளியில் போய் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பேக்ரவுண்டில் எல்லாத்தையும் பண்ணி அந்த பிரேஞ்சர்ஸ்ட்டை வந்து தன்னோட பையனுக்கு வந்து ஒரு பெரிய பொறுப்பு வாங்கி கொடுத்து மறுபடியும் அந்த ஊருக்கு வர வச்சு இவரை பழி வாங்குறாரு. எப்படின்னா வந்து என்னென்ன வந்து நீ மன்னர்கிட்ட நான் தப்பு பண்ணதை சொல்லி எனக்கு தண்டனை வாங்கி கொடுத்தில்ல, இப்போ நான் மறுபடியும் உன்னை வந்து பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இவர் போய் பின்னாடி என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா ஃப்ராடுத்தனத்தையும் பண்ணி அவரோட சொந்த பையனுக்கு வந்து ஒரு பொறுப்பு வாங்கி திருப்பி வந்து தான் மேலே பழி சுமத்துவர் மேலே வந்து தேவையில்லாமல் வந்து தப்பாக பழி சுமத்தி இந்த ஒரு பெரிய தண்டனை வாங்க வச்சுருக்காருன்றது தான் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அப்போ வேணுக்குமே ஒருத்தர் வந்து பிளான் பண்ணி பண்ண வச்சுருந்தாங்க. அதோட நீதி தான் வந்து இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி அவர் செய்த பெருங்குற்றம் அன்றைய கவர்னர் கியோம் குறுக்கு வழியில் சம்பாதித்ததற்கு தடையாக இருந்தது. அதுவும் கவர்னருக்காக அன்று உள்ள வணிகர்களிடம் பேரம் பேசி கூடுதல் பணம் பெற்று தராதது. கூடுதலாக இந்த பிரச்சனையை அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் கவர்னர் கியோம் ஆந்திரே என்பவரை பதவி நீக்கம் செய்ததுதான். ஸோ இந்த மாதிரி வந்து தப்பாக வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து அந்த டைம் வந்து அரசுக்கிட்ட போய் அவர் வந்து பதவி நீக்கம் பண்ணியிருக்காங்க. இதனால் அவர் வந்து ரொம்ப வெறியாகி அவரோட பையனை வச்சு இவரை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அவர் 1715 காலகட்டத்தில் வந்து இவ்வளோ தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு தான் வந்து இவரோட பையன் வந்து வந்திருக்காரு நீதி கேட்டு. பதவியிலிருந்து பிரான்ஸுக்கு போன கியோம் வஞ்சம் தீர்க்க காத்திருந்தார். முடிவில் போராடி தனது மகனுக்கு புதுச்சேரியில் உயரிய பதவியை வாங்கி தந்தார். மகன் புதுச்சேரிக்கு அதிகாரியாக இளைய எப்பேர் என்று வந்து இறங்கினான். அதிகாரம் கைக்கு வந்தவுடன் நைனியா பிள்ளையை ஒடுக்க முற்பட்டான். ஸோ அவர் அப்பா என்ன பண்ணுறாரு, பையனை ரெடி பண்ணி பையனை வந்து புதுசாக ஒரு பதவி வாங்கி அமுச்சுட்டார். இப்போ இவன் வந்தோடனே வந்து அந்த நைனியா அவரை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நீ தானே எங்கள் அப்பாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்த, எங்கள் அப்பாவுக்கு வந்து உதவி செய்யாமல் வந்து அவர் அரசிட்ட போட்டு கொடுத்தல, இப்போ நான் ஒன்றை வச்சு செய்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு இவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதற்காக பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி அவரை மாட்டிவிட்டு அதன் காரணமாக கடுமையான தண்டனையும் விதிக்கப்பட்டது. இப்போ மறுபடியும் வந்து 1715 வந்து அந்த தண்டனை கிடச்சிருக்கு. 2 வருஷம் ஜெயிலில் இருந்திருக்காரு. அப்படியே இறந்து போயிருக்காரு அந்த நைனியா. 1714 ஆகஸ்ட் மாதம் நைனியா பிள்ளை சிறையிலேயே இறந்து போனார். அவரது மூத்த மகன் குருவப்பா தந்தைக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்துக்கு அரசாங்கம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று மன்னரிடம் மேல்முறையீடு செய்தார். அதுதான் வந்து குருவப்பா 2 வருஷத்துக்கு அப்புறம் 1717 தான் வந்து கரெக்டாக இறந்து போயிருக்காரு. 15 தண்டனை கொடுத்து அந்த வருஷத்துலேயே வந்து இவர் சொல்கிறார், 2 வருஷமாக எங்கள் அப்பா தண்டனையை அனுபவித்து சிறையிலே இறந்து போயிட்டார், எனக்கு நீங்கள் வந்து நீதி கொடுங்க, எங்கள் அப்பா தப்பே பண்ணலை, யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணதுக்கு வந்து தடுத்து நிறுத்தியிருக்காரு, அதனால் அவர் பிளான் பண்ணி அவரோட பையனுக்கு பதவி உயர்வு வாங்கி கொடுத்து எங்கள் அப்பா அவர் தண்டித்திருக்காங்கன்னு சொல்லி அந்த குருவப்பா வந்து நீதிக்காக போராடுறாரு. அதுதான் இந்த இது. முடிவில் மன்னரின் ஆலோசனை சபை நைனியா பிள்ளை தண்டிக்கப்பட்டது தவறு என்று சொல்லி அதற்கான உரிய இழப்பீட்டை அரசே தர வேண்டும் என நீதி வழங்கியது. நீண்ட போராட்டத்தின் முடிவில் குருவப்பா வெற்றி பெற்றார். லாஸ்ட்டில் வந்து அவங்க அப்பா வந்து தப்பு பண்ணவே இல்லை, அவருக்கு தேவையில்லாமல் நீங்கள் தண்டனை கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அரசெல்லாம் வந்து நீங்கள் தான் வந்து காம்பன்சேஷன்லாம் பண்ணு சொல்லிட்டாங்க. குருவப்பா வந்து ஜெயிச்சிட்டாரு அவங்க அப்பாவுக்காக போராடி. ஆனால் அவங்க அப்பா இறந்து போயிட்டார். இதில் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, குருவப்பா வந்து ஜெயிச்சதுக்கு வந்து இன்னொரு காரணம் இருக்கான். இப்போ இந்த கேஸை எடுத்துகிட்டு போய் நீதி கேட்குறதே வந்து அவர் வந்து கிறிஸ்டினா மாறினாராம். அப்போ தான் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்களாம் அந்த நீதி கொடுக்குறதுக்கெலாம். அதையுமே இங்கே சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு வந்து நீதி வேணும் அப்படின்னா வந்து சில விஷயத்தை இழந்து ஆகணும் அப்படின்றதுமே இங்கே சொல்கிறாங்க. நீண்ட போராட்டத்தின் முடிவில் குருவப்பா வெற்றி பெற்றார். புதிய பதவியும் கிடைத்தது. ஆனால் இந்த நீதி எளிதாக கிடைக்கவில்லை. அதற்கு அவர் கொடுத்த விலை பிரான்சுக்கு சென்றவுடனேயே தன்னை கிறிஸ்தவராக மதம் மாற்றிக்கொண்டது. அதனால் இயேசு சபையின் விருப்பத்துக்கு உரியவராகி பின்பு பிரெஞ்சு அரசின் நீதியை பெற்றார். நீதியை பெறுவதற்கு ஒருவன் எதையாவது ஒன்றை அவசியம் இழக்க வேண்டியிருக்கிறது என்றே வரலாறு நினைவூட்டுகிறது. வரலாற்றின் வேறு காலங்களில் நடைபெற்ற இந்த சம்பவங்களை நீதி கேட்பதே பிரதானமாக இருக்கிறது. அதிகார வேட்கை எப்படி வன்முறைக்கு காரணமாகி விடுகிறது என்பதை இது அடையாளம் காட்டுகிறது. இந்திய சரித்திரத்தில் நம்பிக்கை துரோகமும் பரஸ்பர வெறுப்பும் கசப்பு உணர்வும் தொடர்ந்து மேலோங்கி கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டவும் இந்த சம்பவங்கள் துணை நிற்கின்றன.
கோவலனை கொன்றதற்கு நீதி கேட்கச் சென்ற கண்ணகியின் ஆவேசத்துக்கும் சிறை தண்டனையில் இறந்து போன தந்தைக்காக போராடிய குருவப்பாக்கும் இடையில் நிறைய கால வேறுபாடு இருக்கிறது. ஆனால் அவர்களின் தார்மீக கோபமும் ஆதங்கமும் ஒன்று போலவே இருக்கிறது. இன்றைய வரலாறு நேற்றைய வாழ்க்கையிடம் இருந்து எதையும் கற்றுக்கொள்ள மறுக்கிறது என்பதே நம் காலகட்டத்தின் பெரும் குறைபாடு. அது களையப்படுமாயின் நாம் நினைக்கும் அற உணர்வும் நீதி உணர்வும் நிச்சயம் மேம்படும். அப்போதுதான் அதிகாரத்திலும் ஆட்சியிலும் நல்லெண்ண தோன்றும். அதுவரை வரலாற்றின் படிக்கட்டில் நிரபராதிகள் காத்திருப்பார்கள் சொல்லிட்டு ஒரு நீதிக்காக ஏங்குனா ஒரு 2 விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒருத்தர் ஷாஜகான் அவுரங்கசீப் நீதிக்காக போராடினார். லாஸ்ட் வரை ஷாஜகானுக்கு வந்து நீதி கிடைக்கவே இல்லை. வீட்டு காவலில் இருந்து இறந்து போனார். அவரோட சாவு ஊர்வலம் கூட அவர் நினச்ச மாதிரி ஆசைப்பட்டு நடக்கலை. அவுரங்கசீப் அவரோட பையனே வந்து அந்த ஆட்சியோட வெறினால் வந்து அவங்க அப்பா வந்து அப்படி குடும்பப்படுத்தினார், நீதியே கிடைக்காம, நீதியே கொடுக்காம. இன்னொரு இதில் வந்து குருவப்பா அவங்க அப்பாவுக்காக இறந்து போன அப்பாவுக்காக போராடினார். லாஸ்ட்டில் நீதி கிடைச்சிருச்சு. ஆனால் அவங்க அப்பா வந்து இல்லை, நஷ்டஈடெல்லாம் வாங்கிட்டார், பதவியும் கிடைச்சிருச்சு. ஆனாலும் அதுக்கும் சில விஷயத்தை இழந்திருக்காரு. அவர் வந்து கிறிஸ்டினாக தன்னை மாற்றிக்கிறார். அப்போ தான் வந்து இவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அவங்க கூட ஒரு நல்ல உறவில் இருந்து நமக்கு நீதி கிடைக்க வைக்கணும்னு. அதனால் நீதியை பற்றி இந்த 2 விஷயத்தை வந்து சொல்லிவிட்டு இங்கே வந்து எப்போவுமே வந்து பழைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தா தான் வந்து இப்போ உள்ளதுங்களுக்கெல்லாம் நம்ம வந்து நிறைய விடை தெரியும். நீங்கள் பழைய வரலாறை வந்து ஆராயாமல் இப்போ உள்ளதுக்கு நீதி தெரிஞ்சிங்கன்னா எதுவுமே கிடைக்காது. என்றைக்கு நீதிலாம் கரெக்டாக நடக்குதோ அப்போ தான் இங்கே எல்லாமே மாறும் அப்படின்றதையுமே வந்து இங்கே சொல்கிறாங்க. அது இல்லைன்னா இப்படி எதுவுமே மாறல, சரியான நீதி கிடைக்கலன்னா வந்து வரலாற்றின் படிக்கட்டில் நிரபராதிகள் காத்திருப்பார்கள். ஸோ வரலாறு வந்து நிரபராதிகள் வந்து காத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. குற்றமே செய்யலை, நான் நிரபராதின்னு சொல்லி காத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து நீதியே கிடைக்காது. ஸோ அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து இங்கே முடிச்சிருக்காங்க. ஒரு 2 நீதி வழக்குகளை வந்து இங்கே மென்ஷன் பண்ணி. ஸோ இதுதான் நம்ம இந்த சாப்டரில் வந்து பார்க்க வந்தது. இதுக்கப்புறம் அடுத்த சாப்டரில் வந்து மெக்காலேயின் பல்லுக்கு அப்படின்னு சொல்லி அடுத்த சாப்டர் வந்து ஆரம்பிக்குது. ஸோ இதையுமே வந்து நம்ம ஒரு சாப்டரை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகம் வாங்கி படிங்க. நிறைய வரலாறு நிகழ்வுகள் வந்து இங்கே ராமகிருஷ்ணன் பதிவு பண்ணியிருக்காங்க. நிறையா பயணம் பண்ணி நிறைய மனிதர்களை சந்தித்து நிறையா புத்தகங்கள் படித்தோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் சொன்ன இந்த 2 நீதி வழக்கை பற்றியுமே வந்து இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா வந்து 2 புத்தகத்தை இங்கே போட்டிருக்காங்க. நம்ம அதையுமே வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுருவோம். வாசிங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். நன்றி.